பாருங்கப்பா. இந்த பாருங்க புளியங்காய் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம இன்னைக்கு படான்ட்டு புளியங்காய் மரத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த இங்கே புளியங்காய் பார்த்தீங்களா. புளியங்காய் மரம் ரொம்ப பெரிய மரம். இந்த புளியங்காயை பறித்து உரசி கல்லில் உரசி உப்பு போட்டெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போவும் அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்படி கொத்தா கிடக்கு பார்த்தீங்களா. இந்த பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. அங்கே பாருங்க, மேலே பாருங்க. இவர்களே வணக்கம், வாங்க. அந்த பாருங்க புளியங்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும், பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பாருங்க, இன்னும் சீசன் இன்னும் வரலை, இன்னும் ஆரம்பிக்கும். இனிமேல் நல்லா விடும் பாருங்க. அப்படி கொத்து கொத்தாக கிடக்கும் புளியங்காய். அப்படியே கீழேருந்தே பறித்து சாப்பிட்ற மாதிரி. இந்த பாருங்க எப்படி கிடக்குன்னு பிஞ்சு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறித்து நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். பீன்ஸுக்காய், பீன்ஸா தட்டங்காயா, தட்டங்காய், தட்டைப்பயிறு போட்டுருச்சு, காய்க்கு வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த பாருங்கள் தட்டைப்பயிர் செடி. நம்ம தட்டைப்பயிரை உரித்து இன்னும் விளையணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், காய் பக்கத்தை கொண்டு வா. காய்க்கு இந்த பாருங்கள், இந்த பருப்பு இன்னும் நல்லா பெருசாக விளையும். அதுக்கப்புறமா எடுத்து இப்படி பச்சையாகவும் சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிடலாம் உறவுகளே. இந்த பாருங்கள் செடி கட்டு நிறைய காய்கள் கிடக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தட்டைப்பயிறு வேணும் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், நானும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். பிஞ்சிக்காய் அப்படிங்கிறனால தோல் சேர்த்து சாப்பிட்ருவோம் உறவுகளை. நாங்கள் சின்ன பிள்ளை அப்படி தான் செய்வோம். அதோட தோலும் காய்ச்சிக்கூடா தோலையும் சேர்த்து சாப்பிடுவோம். இது எல்லாமே தட்டைப்பயிர் தோட்டம். இந்த பாருங்க, இது தட்டைப்பயிறுடைய பூக்கள். இங்க பாருங்க, தட்டைப்பயிறுடைய பூக்கள். இதுவும் பூக்கள் தான். பாருங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இரும்பு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. ஆமாம், தென்னை மரம். ஐயோ, இந்த பாருங்கள், இது மாட்டு சாணம், சாண உரம். இதுதான் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த பாருங்கள், இதுதான் உறவுகளை மாட்டு சாணம், சாண உரம், இயற்கை உரம். இயற்கையாக எங்களுக்கு இந்த பாருங்கள் ஆடு மாடுகளிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான உரம் இந்த போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் எங்களுக்கு எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் அடி உரம் சொல்லுவோம். உழவுலாம் அடித்து போட்டிருப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த சாண உரம், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் எல்லா கழிவுகளையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். இதை எடுத்து நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு உழவு அடித்ததுமே இந்த சாணங்களை அடி உரமாக எங்கள் தோட்டத்தில் நாங்கள் போட்டுட்டு நல்லா எருவி போட்டுட்டு செதறுவோம். செதறி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உழவு அடிப்போம் உறவுகளே. உழவு அடித்ததுக்கு அப்புறம்தான் இந்த பார் போடுதல், வாய்க்கால் போடுதல் எல்லாமே நடக்கும். இந்த பார்த்திங்களா, இப்படியெல்லாம் நாங்கள் போட்டு தான் நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். மாட்டு சாண உரம் பாருங்க, எங்களுடைய ஆடு மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மாட்டு சாண உரங்களை தான் நாங்கள் அங்கே போட்டிருக்கோம்.
அங்கே போட்டு நல்லா சாணத்தை நல்லா காய வச்சு அதை எடுத்து நாங்கள் தோட்டங்களுக்கு பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். அடி உரமாக போட்டு இந்த உரம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நுண்ணுயிர் கிருமிகள் எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு வந்து பூஞ்சை வைரஸு அதெல்லாம் அவ்வளோவா வராது உறவுகளே. இப்பெல்லாம் இந்த மாதிரி சாண உரம், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம செயற்கையாக செய்யப்பட்ட யூரியா, டிஏபி அப்படிங்கிறது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அடி உரங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உரங்களை போட்டு உழவடித்து அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த மாதிரி சோளக்கருதுகள், மக்காச்சோளம், தட்டைப்பயிறு எல்லாத்துக்குமே நாங்கள் அடி உரம் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பாருங்கள், மக்காச்சோளத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இதை தான் அடி உரமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இதை பார்த்தீங்களா, இதுதான் இந்த தோட்டங்கள் அடி உரம் போட்டு பயன்படுத்திகிட்ருக்கோம்.